சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு, டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஹைதராபாத் லேண்ட் ஆக போகும்போது தான் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஃப்ளைட்டோட லெஃப்ட் விங்கில் பேசிக்காகவே ஒரு பைலட்டுக்கு வந்து இஃப் யூ கெட்ஸ் டு நோட் தேர் இஸ் அ ப்ராப்ளம் இந்த ஏர்க்ராஃப்ட்னா ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. பேசஞ்சருக்கு தெரிஞ்ச போது ஏன்னா ஒரு ஆள் கூச்சல் போட ஆரம்பிச்ச போது அது வந்து பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணும். இந்த சிமுலேட்டர் எப்படின்னா வந்து ஒரு காக்பிட்குள்ளே என்ன இருக்குமோ அது அப்படியே அதில் இருக்கும். யூ கேன் ஃப்ளை பை வித் தட். இன்ஃபேக்ட் இந்த சிமுலேட்டர் வச்சு என்னோட கேப்டன் கிட்டத்தட்ட 16 பைலட்ஸ் அவர் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஃப்ளைட்டோட நோஸ் வந்து தண்ணியில் பட்டுடுச்சுன்னா செதறிடும். மேலே தான் போகிற வீல் கீழே தானே இருக்குது. லேண்ட் பண்ணிடலான்னு பார்த்தா பண்ணக்கூடாது. ஸோ என்னென்னா லேண்ட் ஆகி டச் டவுன் ஆன ஒன்று அப்படியே இட் ஸ்டார்ட் அட் ஃபயரிங். ரன்வேல ஃபுல்லாக தேய்ச்சிட்டே போய் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அது வெடிக்கும். அது வெடிச்சா தான் நம்மளோட சீட்டோட தூக்கி அடிக்கும் மேலே. எங்களுக்கு வந்து கேப்டன் கனி எங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா அஜித்துக்கும் எனக்கும் அவர் தான் வந்து ட்ரெயினிங் பைலட் ஆக்சுவலாக. ஸோ இதோட சேலரி என்னவா இருக்கும்? Salary not less than 1.5 to 2.5 depending upon which cadre you belong to. If you are flying international sectors, your salaries are more. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஹலோ Citifox viewers, நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம ஷோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் அண்ட் பைலட்டான நம்ம ரவிகாந்த் சார் தான் வெல்கம் பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் பைலட் அப்படின்றத நான் ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன். ஸோ எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? 6 years I was flying actually. 77லேருந்து 86 வரைக்கும். ப்ளஸ் மைனஸ் நடுவில் கொஞ்சம் கேப் எல்லாம் இருக்கும். I was flying இந்த மெட்ராஸ் ஃப்ளைங் கிளப். இப்போ அந்த ஃப்ளைங் கிளப் கிடையாது, மூடிட்டாங்க. ஏன்னா நாங்கள்லாம் பறக்கும்போது மிஞ்சி போனால் ஒரு ஏர் இந்தியா, ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ், இல்லை ஏதான ஒரு இன்டர்நேஷ்னல் கார்கோ ஃப்ளைட் வரும். அண்ட் மாதத்துக்கு 2 வாட்டி ஒரு மலேசியன் ஏர்லைன்ஸோ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோ வரும். அவ்வளோதான். டிராஃபிக் நம்ம இங்கே சொல்கிற மாதிரி தான் அங்கேயும் உங்களுக்கு டிராஃபிக் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து we were flying. நாங்கள் இங்கே டேக் ஆஃப் ஆகி வந்து வீல் கோ டு அடையார் ரிவர், அங்கேருந்து வீல் கோ டு அண்ணா நகர், தென் வீல் டேக் யூ டர்ன், வில் கம் பேக், வீல் லேண்ட். ஒரு 1 hour தான் எங்களுக்கு ஃப்ளைங் ட்ரைனிங். அப்போல்லாம் நாங்கள் வந்து வீக்லி வந்து ட்வைஸ் தான் வி ஆர் அலோட் டு ஃப்ளை. பிகாஸ் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கேப்டன் ஃப்ரீயாக இருக்கணும். நம்பர் 1 அவர் வந்து இஸ் நேம் இஸ் கேப்டன் கணேசன். அவர் வந்து இஸ் அ டாப் மோஸ்ட் பைலட் இன் ஏர் இந்தியா அண்ட் இந்தியன் ஏர்லைன்ஸ். எங்களுக்கு வந்து கேப்டன் கணேசன் எங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா அஜித்துக்கும் எனக்கும் அவர் தான் வந்து ட்ரெயினிங் பைலட் ஆக்சுவலாக. அவர் தான் வந்து கேப்டன் கணேசன் சொல்லிட்டு he is நம்பர் 1 சீனியர் மோஸ்ட் பைலட் இன் ஏர் இந்தியா அண்ட் இந்தியன் ஏர்லைன்ஸ். அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிட்டையர் ஆகி வந்து ஏர் டெக்கனில் போய் ஜாயின் பண்ணார். அது பெரிய கதை நான் சொல்கிறேன். ஸோ அவர் தான் வந்து எங்கள் 2 பேருக்குமே ட்ரைனிங் பண்ணது. அவர் எப்படின்னா வந்து ஒரு சப்போஸ் ஒரு ஏர்லைன் கம்பெனி வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்க போகிறாங்கன்னா அவர் தான் இங்கேருந்து யூஎஸ் போவார். போயிங் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு ஹீல் கோ செக் த ஃப்ளைட், அங்கே ஃப்ளை பண்ணிவிட்டு சர்டிஃபை பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ளைட்டு இங்கே வரும். அந்த அளவுக்கு இஸ் அ சர்டிஃபைடு பைலட். ஸோ அவர் வந்து ஹி வாஸ் மை நெய்பர்னு அண்ணாமலைபுரம். ஸோ அதனால் வந்து எப்பப்போ ஃப்ரீயோ ஒரு கூட அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறது. அவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே ஈசிஆருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் எனக்கும் அவருக்கும். ஃபேஸ்புக்கில் தான் we are in touch. எனக்கு வந்து சினிமா இல்லாமல் ஹேவ் அ பிஸ்னஸ் ஆல்சோ. ஐ மீன் டு சைனேஜஸ். அப்போல்லாம் சென்னை ஏர்போர்ட்டோட சைனேஜ் ஃபுல்லாக நான் தான் டிசைட் பண்ணேன். ஸோ அடிக்கடி எனக்கும் ஏர்போர்ட்டுக்கும் ஒரு லிங்க் எப்பவுமே உண்டு. அப்போ என்னாச்சு, கவுஹாட்டியில் வந்து தெர் இஸ் அ ஹாஸ்பிட்டல் கால் சங்கர் தேவ் நேத்ராலயம். இங்கே சங்கர் நேத்ராலயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அங்கே வந்து தெர் இஸ் அ ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் நான் தான் டிசைட் பண்ணேன் சைனேஜஸ் எல்லாம். அந்த கவுஹாட்டியில் இருக்கிற எம்டி வந்து இதை பார்த்துட்டு எனக்கும் இதே மாதிரி வேணும்னு சொல்லி என்னை வர வச்சு கவுஹாட்டிக்கு வர வச்சு அந்த இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்தேன். அதுக்காக நான் இங்கேருந்து கவுஹாட்டி ட்ராவல் பண்ணணும். ஸோ இட் வாஸ் சென்னை, ஹைதராபாத், டெல்லி, திப்ருகர், கவுஹாட்டி. ஒரே ஃப்ளைட் ஏர் டெக்கன். இது எந்த டைம் சார், எந்த பீரியட்? இது 99 2000 அந்த டைம். அப்போ என்ன ஆச்சுன்னா சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு, டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஹைதராபாத் லேண்ட் ஆக போகும்போது தான் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஃப்ளைட்டோட லெஃப்ட் விங்கில் அது என்னென்னா நார்மலாக வந்து ஒரு இது பேசிக்காகவே ஒரு பைலட்டுக்கு வந்து இஃப் யூ கெட்ஸ் டு நோட் தேர் இஸ் அ ப்ராப்ளம் இந்த ஏர்க்ராஃப்ட்னா ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சப்பி தவறி இந்த மேட்ரு வந்து பேசஞ்சருக்கு தெரிஞ்ச போது ஏன்னா ஒரு ஆள் கூச்சல் போட ஆரம்பிச்ச போகிற அது வந்து பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ they will try to control and keep the area calm and peaceful so that அவங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராது. they will do a proper landing. அந்த டைமில் உங்களுக்கு எதுவும் நர்வஸாக இருக்கு? இல்லை தெரிஞ்சு எங்களுக்கு தெரியும் there is a problem. எங்கே ப்ராப்ளம்ங்கிறது தெரியும். ஸோ அது எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னா பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஐ கேன் கிவ் யூ another example. அப்போ என்னாச்சு, ஹைதராபாத் லேண்ட் ஆகும்போது தான் வந்து எய்லரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விங்கில் வந்து ஸ்லாட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸ்லாட்ஸ் வந்து விங்கோட முன்னாடி இருக்கும். அது டேக் ஆஃப் ஆகும்போது வந்து கீழே வந்துடும். ஃப்ளாப்ஸ் இருக்குது. ஃப்ளாப் வந்து 1 2 3 4 இருக்குது. மேக்ஸ் ஃப்ளாப்பும் இருக்குது. அதுதான் ஃபைனல் ஸ்னோ விண்டர். டேக் ஆஃப் ஆகும்போது ஸ்லாட்ஸ் ஆனில் இருக்கும், ஃபஸ்ட்டு ஃப்ளாப் ஆனில் இருக்கும். அது எதுக்குன்னா விங் ஸ்பேன் கொஞ்சம் பெரிய இடம் கிடைக்கிறதுக்காக. ஸோ லேண்ட் ஆகும்போது என்னாச்சுன்னா ஏலரோனில் ஒரு சின்னது ரிப் ஆஃப் ஆகிடுச்சு. அது என்ன ஆகுன்னா ஒரு இன்ஜினோட ஃபோர்ஸ் எவ்வளோங்கிறது ஒரு
ஒரு 5 லாரி நின்னா லைனில் நிற்க கூட அடிச்சு தூக்கி அடிச்சிடும், அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ ஐ நியூ தெர் இஸ் சம்திங் ராங் வித் ரிப்பிங் ஆஃப் திங்ஸ். ஸோ நான் ஏர் ஹோஸ்டர்ஸை கூப்பிட்டு, அவங்க லேண்ட் ஆகும்போது வரமாட்டாங்க, பட் நான் கண்டினியூஸாக பெல் அடிச்சோன்னா அவங்க வந்துட்டாங்க. வந்தோன்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டேன் என்ன ப்ராப்ளம். ஐ சார் கிவ் இட் ஆஃப் டு த கேப்டன். அப்போ அவங்க கொண்டு போய் கொடுக்கும்போது எல்லாம் லேண்ட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை, சேஃபாக லேண்ட் ஆகிடுச்சு. ஹைதராபாத்தில் லேண்ட் ஆகி முடித்த உடனே கேப்டன் வெளில வந்தார் அப்படின்னாரு. ஹவு டிட் யூ நோட்டீஸ் தட் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐ ஹேட் த பேசிக் ட்ரைனிங் ஃப்ரம் கேப்டன் கணேசன். அரே யா இஸ் ஃப்ளைங் வித் அஸ் அப்படின்னாரு. வாட் கேப்டன் அப்படியா, ஹி ஹஸ் ஜாயின்ட் அவர் கம்பெனின்னு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நான் காக்பீட்டில் உட்காந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வேறு ஏர்க்ராஃப்ட் மாற்றிட்டோம், அதில் பறக்க முடியாது. ஸோ வேறு ஏர்க்ராஃப்டை மாற்றி த என்டையர் ட்ரிப் ஐ வாஸ் ஃப்ளைங் வித் ஹிம். அப்போ தான் ஐ காட் டு நோ தட் கேப்டன் கணேசன் ஹஸ் ஜாயின்ட் ஹேடக் அகைன். ஸோ திருப்பியும் ஒரு ரீயூனியன் மாதிரி அவர் கூட வந்து, நீங்கள் என்னோட சிமுலேட்டர் பார்த்துருப்பீங்க. இது வந்து நீங்கள் பார்க்குற மினியேச்சர் சிமுலேட்டர், பட் அவர் எனக்கு கொடுத்துருக்கிறது பெரிய சிமுலேட்டர். இந்த சிமுலேட்டர் எப்படின்னா வந்து ஒரு காக்பீட்குள்ளே என்ன இருக்குமோ அது அப்படியே அதில் இருக்கும். You can fly by with that. In fact, in the simulator வச்சு என்னோட கேப்டன் கிட்டத்தட்ட 16 pilots அவர் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. They're all number 1 position right now. ஓகே, இப்போ இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். சரிதா தெரியும் இல்லையா, நடிகை சரிதா? ஓகே. அவங்களோட தங்கச்சி வந்து விஜய், தெலுங்குலலாம் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கேப்டன் சந்திரசேகர். இப்படி தான் ஒரு வாட்டி அவர் ஃப்ளைட்டில் ஓட்டிட்டு வரும்போது என்ன சார், திடீர்னு ஃப்ளைட்டு நோஸ் டவுன் ஆயிடுச்சு. நோஸ் டவுன் ஆகும்போது என்னன்னா, ஹி வாஸ் ஆன் டாப் ஆஃப் எ சீட். இந்த நோஸ் டவுன் ஆச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, பிகாஸ் இட்ஸ் அன் அன்ஈவன் பொசிஷன் ஆஃப் அன் ஏர்கிராஃப்ட். இந்த ஃப்ளைட்டோட நோஸ் வந்து தண்ணியில் பட்டுடுச்சுன்னா செதறிடும், இட் வில் ஷேட்டர் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அதனால வந்து அவர் மேக்ஸிமம் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி கடைசியில் ஹி லிஃப்டட் தி நோஸ் அப் அண்ட் த என்டையர் க்ரூ வாஸ், அந்த பேசஞ்சர்ஸ் வாஸ் சேவ்ட். அது ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாரும் நினச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இப்போ வந்து பெல்லி லேண்டிங் பண்ணலாம். பெல்லி லேண்டிங் சப்போஸ் வந்து வீல் ரிட்ராக்ட் ஆகலைன்னா, லேண்டிங் கியர் ரிட்ராக்ட் ஆகலைன்னா பெல்லி லேண்டிங் பண்ணலாம். உடனே யூ ஹேவ் த ஃப்ளோட் ஸோ தட் எவ்ரிபடி கேன் கம் அவுட் ஆஃப் த ஏர்கிராஃப்ட். இப்போ ரீசெண்டாக வந்து அந்த திருச்சியில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் போகும்போது 180 knots அப்படின்னு சொல்லும்போது தான் பைலட் வந்து V1 அப்படின்னு சொல்லுவார். V1 சொல்லி முடிச்சோன்னா ரொட்டேட்னு ஒரு வார்த்தை வரும். என்னோட வண்டியில் அந்த ஸ்டிக்கர் இருக்கும், நீங்கள் போகும்போது பாருங்கள். ரொட்டேட் போது தான் நோஸ் அப் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் 180 knots போகும்போது V1 அப்படின்னு சொல்லுவாங்க. ரொட்டேட்னு சொல்லும்போது தான் நாங்கள் வந்து யோக் இழுப்போம். அந்த யோக் இழுக்கும் போது தான் பின்னாடி இருக்கிற வந்து ஹரிசாண்டல், அது வந்து நாங்கள் ரெண்டாக சொல்லுவோம். ஹரிசாண்டல் விங்ஸ்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து எலிவேட்டர்னு சொல்லுவோம். எலிவேட்டர் சம்திங் விச் கோஸ் அப் இல்லை, அது பண்ணும்போது அது டேக் ஆஃப் ஆகும். டேக் ஆஃப் ஆனால் வித்தின் 100 feet பாசிட்டிவ் ரேட் இல்லைனா பாசிட்டிவ் கிளைம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்படின்னா எங்களுக்கு டேக் ஆஃப் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கியர் அப் அப்படிமோ கியர் வித் கெட்ஸ் லாக்ட். இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா, சம்டைம்ஸ் இட் இஸ் அ ஹைட்ராலிக் ஃபெயிலியர். ஒன்று லேண்டிங் கியர் மேலே போகாது, இல்லைனா லேண்டிங் கியர் வெளியில் வராது. இந்த ஹைட்ராலிக் ஃபெயிலியர் பார்த்தோன்னா ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து 4 விஷயமாக பிரிப்போம்: ரெட், க்ரீன், ப்ளூ அண்ட் எல்லோ. ஒவ்வொரு கலர் வந்து ஒவ்வொரு ஹைட்ராலிக் போகும். ஒன்று வந்து விங்ஸுக்கு போகும், ஒன்று வந்து ஸ்லாட்ஸுக்கு போகும், ஒன்று ஏலரோனுக்கு போகும், ஒன்று வந்து லேண்டிங் கியர் வரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்காதுல. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்து பேசஞ்சர்ஸுக்கு தெரியாது. வீல் உள்ளே போயிருக்கா, வீல் வெளில வந்திருக்கான்னு தெரியாது. ஆனால் ஒரு நார்மல் லேண்டிங் இருக்கும்போது, அந்த லேண்டிங் கீழே வரும்போது நமக்கு வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், தட்டக்னு ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ஸோ தட் மீன்ஸ் த டோர் ஹஸ் ஓப்பன் ஃபார் த லேண்டிங் கியர். பட் இந்த ரிட்ராக்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்னா, பெல்லியில் வந்து தெர் இஸ் அ கேமரா விச் வில் ஷூட் போத் த வீல்ஸ் அந்த நோஸ் வீல். ஸோ அந்த லேண்டிங் கியர் மேலே போடும்போது, கீழே டேக் ஆஃப் ஆகும்போது, கியர் அப்பும் போது தெரியுமா, அது மேலே போகலைன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் பேனலில் தெரியும். ஸோ தே வில் திங்க் தெர் இஸ் சம்திங் ராங். சரி, கீழே மேலே தான் போகல, வீல் கீழே தானே இருக்குது, லேண்ட் பண்ணிடலான்னு பார்த்தா பண்ணக்கூடாது. என்ன ரீசன்னா, ஃபியூவல்ஸ் ஆர் ஃபில்ட் அக்கார்டிங் டு த டெஸ்டினேஷன்ஸ். இப்போ வந்து நம்ம சென்னை டு பெங்களூர் போகிறோம்னா அந்த டிஸ்டன்ஸுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த சென்னை டு பெங்களூராக இருந்தாலும் சரி, டேக் ஆஃப் ஆகி சம்திங் கோஸ் ராங், யூ கேனாட் டு. அதிகமாக ஃபில் பண்ணக்கூடாது. அதிகமாக இல்லை, பண்ணலாம், எவ்வளோனா பண்ணிக்கலாம், பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. பட் என்ன ஆகுன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது சப்போஸ் இட் இஸ் அ ப்ராப்ளம் இன் லேண்டிங், அந்த ஃபுல் ஃபியூரோட லேண்ட் ஆச்சுன்னா வீலுக்கு வந்து அந்த வெயிட்டை தாங்க முடியாது. சரி, ஏற்கனவே பேசஞ்சர் வெயிட், லக்கேஜ் வெயிட், ஏர்கிராஃப்டோட வெயிட் ப்ளஸ் ஃபியூல் வெயிட், இதெல்லாம் வந்து இந்த வீல் தாங்கணும். அப்படி பார்த்தா கூட ஜெட் லைட்னு ஒரு ஏர்கிராஃப்ட், ஐ திங்க் திஸ் ஹேப்பன் ஃபியூ இயர்ஸ் பேக், நோஸ் வீல் வந்து லேண்ட் ஆகும்போது திரும்பிடுச்சு. ஸோ என்னன்னா, லேண்ட் ஆகி டச் டவுன் ஆன உடனே அப்படி இட் ஸ்டார்ட் அட் ஃபயரிங். ரன்வேல ஃபுல்லாக தேய்ச்சிட்டே போய் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, சப்போஸ் அந்த நோஸ் வீல் ப்ராப்ளம் வந்து எதனா ஆச்சுன்னா, வாட் பீப்புள் ட்ரை டு டூ, முதல்ல வந்து நோஸை தான் கீழே தட்ட பார்ப்பாங்க. வெளியே தட்டிட்டு என்ன ஆகுனா வந்து இன்ஜின் வெடிச்சிடும். ஸோ அதனால் they always try to do nose wheel landing first. காக்பிட் ஏரியா போனாலும் பரவாயில்ல, we can get it replaced, but not the main engine area. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் திருச்சி விஷயம் சொன்னீங்கல்ல சார், அதுக்கு லேண்ட் ஆக முடியாதனால 20
ரவுண்ட் வந்து திருச்சியிலேயே வந்து லேண்ட் ஆக முடியாதனால இல்லை, டம்பிங் த ஃபியூல்னு சொல்லுவோம் நாங்கள். டம்பிங் த ஃபியூல்லாம் வந்து கடலுக்கு மேலே போயிட்டு அந்த ஃபியூல் தேர்ஸ் அன் ஓப்பனிங், அது ஓப்பன் பண்ணி அது கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆகுன்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டு தான் எல்லா ஃபர்ஸ்ட் எய்டுமே கொண்டு வந்து எல்லாமே. ஸோ என்ன தெரியுமா, ஃபைனல் ரிஸ்க் என்ன ஆகும்னா, சப்போஸ் ஓகே நம்ம ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து லேண்டிங்கே கீழே இருக்கு, மேலே போகல, டச் டவுன் ஆகும்போது நம்ம ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணி வச்சிருந்தோம், அதில் வந்து ரிட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா பெல்லி லேண்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக ஃபயர் ஆகும். கண்டிப்பாக. ஓகே, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் அவ்வளோ ஆம்புலன்ஸும் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரிகாஷனரி மெத்தட்ஸும் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஓகே, இந்த டம்பிங் ஃபியூல் வரும்போது என்னாகுன்னா, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம லேண்ட் ஆகிற டிஸ்டன்ஸுக்கு வேண்டிய ஃபியூலை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மீது டம்ப் பண்ணிடலாம். ஒன்ஸ் யூ டம்ப் த ஃபியூல் இட் பிகம் நைட்ரோஜன். ஸோ அது எரியாது. ஸோ அதை வந்து சீலை மேக்ஸிமம் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு மேலேயும் பண்ணிக்கலாம், பட் நார்மலி தே டோன்ட் டு இட் ஆல்வேஸ் ஆன் த சீ. அதனால தான் இந்த கோ ரவுண்டுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து. ஸோ இவ்வளோ இருக்குது. ஆனால் நாங்கள்லாம் கற்றுக்கும் போது ஒன்றுமே இல்லைம்மா, அந்த காலத்து ஃபியட் ஓட்டுற மாதிரி இருக்கும். நாங்கள் ஓட்டுற பிள்ளைங்களா, நீங்கள் அந்த பார்த்தீங்களா, விகார்டஸ் புஷ்பக்கோ விகார்டஸ் பைப்பர் மொத்தமாகவே 4 மீட்டர் தான் இருக்கும் முன்னாடி. இன்றைக்கி பாருங்க எவ்வளோ. இப்போ அந்த திருச்சி இன்சிடென்ட்டில் வந்து ஆம்புலன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ பேசஞ்சர்ஸை காப்பாற்ற உள்ளே ஏதாவது இருக்கா? பேசிக்காகவே எவ்ரி ஃப்ளைட் வில் ஹாவ் எ ஃபர்ஸ்ட் எய்ட் திங் கான்செப்ட் இன் இட். பட் ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணலாம். 100 பேருக்கு எப்படி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சு யூஸ் பண்ண முடியும்? அதனால தான் எக்ஸ்டர்னல் ஆம்புலன்சஸ் வருது. ஸோ தட் the passengers are safe. பட் சேஃப்டி ஒரு ஹார்னஸ்னு ஒன்று இருக்கும், ஒரு எல்லோ கலர் ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம பனியன் மாதிரி போட்டுக்கலாம். அது வந்து சப்போஸ் தெர் இஸ் எமர்ஜென்சி லேண்டிங்னா, நீங்கள் கடலில் விழுந்துடுச்சுன்னா, கடலில் குதிச்சோன்னா யூ கேன் ப்ளோ த பைப், அது பலூன் மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஸ்விம்மிங்கே தெரியல வச்சுங்க, அது உங்களை மிதக்க வச்சுட்டே இருக்கும். இதே லேட் நைட் லேண்டிங் அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா, அதில் ஒரு லைட் இருக்கும், அந்த லைட் பிளிங்க் ஆகும். ஸோ த நியர்பை வெசல்ஸ், கப்பல் வந்து வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் டெர்மினாலஜியில். பார்த்தோன்னா வந்து தே வில் கம் அண்ட் ஹெல்ப் அஸ் அவுட் டு சேவ் அஸ். ஸோ இந்த லைஃப் ஜாக்கெட், சேவிங் ஜாக்கெட் தான் சொல்லுவாங்க. பேசஞ்சர் ஏர்கிராஃப்டில் வந்து பேராசூட்டுக்கு இது எப்படிமா ஹவுலி ஜம்ப். இது நீங்கள் இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஏர் ஷோ பார்த்தீங்க, அந்த ஏர் ஷோலாம் எப்படி இருக்குன்னா, காக்பிட்டில் 2 பேர் தான் இருப்பாங்க. ஓகே, சப்போஸ் இஃப் தே நியூ தேர் இஸ் சம்திங் ராங் வித் த ஃப்ளைட்னா, தி மினிட் தே பிரஸ் அ பட்டன் யூ வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் த காக்பிட். அது வெடிக்கும். அது வெடிச்சா தான் நம்மளோட சீட்டோட தூக்கி அடிக்கும் மேலே. அப்போ தான் அதுக்கப்புறமா ஃப்ளைட் வில் கோ ஆன் கிராஷ் ஆஃப், அது வேறு விஷயம். தே வில் land safely with the parachute. Military defense aircraft kum passenger aircraft kum is totally different. Defense aircraft pathina you can even go 100% vertical takeoff. பேசஞ்சர் பிளேனில் அது பண்ண முடியாது. யூ கேன் டூ இட். என்ன ஆகுன்னா, நான் உங்களுக்கு இப்போ டெமோவில் காமிச்ச மாதிரி, சப்போஸ் என்ன ஆகுனா, அப்படி போகும்போது என்ன ஆகுனா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நோஸ் அப் போயிடுச்சுன்னா ஸ்டால் ஆகிடும். ஸ்டால் என்னன்னா அங்கேயே நிற்கும், எங்கேயும் போக முடியாது. ஸோ என்ன ஆகுனா, இட் வில் ட்ராப் ஆஃப். வெரஸ் டிஃபென்ஸ் ஏர்கிராஃப்ட்லாம் வந்து யூ கேன், பிகாஸ் அதோட இன்ஜின் த்ரஸ்ட் வேறு, இதோட இன்ஜின் த்ரஸ்ட் வேறு. ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த பேசஞ்சரோட ஃப்ளைட்டில் பண்ண முடியாது. 1-2 பேசஞ்சர்னா சப்போஸ் அது கூட பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு பேசஞ்சருக்கு வந்து உடம்பு சரியில்லை போச்சுன்னா, வீல் ஆஸ்க் இஸ் தேர் எனி டாக்டர்ஸ் அவைலபிள் இன் திஸ் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படியும் பண்ணலாம். சிங்கிள் 1-2 பேருக்கு வந்து ஹெல்ப் ஆகும், பட் நாட் ஃபார் 100 பேசஞ்சர்ஸ். அது இருக்கிறது மொத்தம் உள்ள சின்ன டப்பா தான் அது. அண்ட் வந்து பிரமுடா ட்ரையாங்கிள், ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஷிப் கேப்டன்ட்ட நான் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னேன். பார்த்தேன், நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். தேங்க்யூ சார். ஸோ அப்போ வந்து ஷிப் வந்து உள்ளே இழுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அந்த மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணலன்னு. பட் இது ஃப்ளைட்டுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்களை, பட் ஃப்ளைட் வந்து பிரமுடா ட்ரையாங்கிள்னால நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உண்மையா பெர்முடா ட்ரையாங்கிள்ங்கிறது இட் இஸ் 100% இஸ் a genuine concept. பட் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி நான் எதுவும் பார்த்ததில்லை. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் they say you are not supposed to fly in a Bermuda triangle. அது இட்ஸ் a huge triangle. அது ஏதோ ஒரு புவி ஈர்ப்பு சக்தி ஏதோ ஒன்று இருக்குங்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஏர்கிராஃப்டெல்லாம் இழுக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் டோட்டலி மேட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் இது, நாட் மெட்டல், நாட் இஸ் நாட் அன் எம்எஸ். இது சர்டன் திங்ஸ் ஆர் எம்எஸ், லைக் லேண்டிங் எல்லாம் வந்து எம்எஸ், அதில் வந்து அலுமினியம் பிளாட்டினம் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அங்கே ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் இன்னி வரைக்கும் நோபடி நோஸ் வாட் இஸ் த ரீசன் ஃபார் இட். ஆக்சுவலாக எத்தனையோ அடி உயரத்தில் தானே நம்ம ஃப்ளைட் வந்து பறக்குது. ஸோ அது வந்து இருக்கும் அப்படின்னு சிம்பிளாக ஒரே விஷயம் கேட்கட்டா, நீங்கள் இப்போ ஹெலிகாப்டரில் போகிறீங்க, மேலே போயாச்சு, ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, என்ன ஆகும்? அவ்வளோதான். எல்லாமே அதே தான். ஏர்கிராஃப்ட் என்ன ஆகுது, ஹெலிகாப்டருக்கு வந்து விங்ஸ் கிடையாது. ஸோ தே வில் ட்ராப். ஏர்கிராஃப்ட்னா யூ கேன் கிளைட். நீங்கள் வந்து ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ் இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு கண்ணு கட்டினது ஒரு ஏதான ஒரு சப்போஸ் இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இந்த இன்ஜின், போத் இன்ஜின் ஃபெயிலியர், அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. ஓகே, இஃப் யூ கேன் கிளைடுன்னு சொல்லுவோம். அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு மெதுவாக கிளைட் பண்ண முடியுமோ கிளைட் பண்ணி யூ கேன் லேண்ட் சேஃப்லி அன்லெஸ் அன்டில் இட் இஸ் அன் ஓப்பன் ஏரியா. பட் வீடுகள் இருக்கிற ஏரியானா யூ கான்ட் ஹெல்ப் இட். ஒரு பைலட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக எத்தனை மாதம் ட்ரைனிங் இருக்குது? பேசிக்காக மேத்தமேட்டிக்ஸ் தெரியணும், ஃபிசிக்ஸ் தெரியணும், யுவர் விஷன் ஷுட் பி பர்ஃபெக்ட். ஏன்னா பைலட் ஆகிட்டா ஓகே, பைலட் ஆகிடுச்சு, இனிமேல் ஒன்றும் கிடையாது. எவ்ரி பைலட் அண்டர்கோஸ் எ ட்ரைனிங் ஈவன் நவ் இன் அ மந்த்.
அவர் சீனியர் மோஸ்ட் பைலட்டாக இருந்தாலும் சரி ஹி ஹேஸ் டு கோ ஃபார் அ ட்ரெயின் பிகாஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போல்லாம் வந்து நான் சொல்கிறது 87, 90s வரைக்கும்னா தெர் வாஸ் நோ ஃப்ளை பை வயர். இட் வாஸ் வி ஹேட் ஏர்க்ராஃப்ட் கோட் கேரவல். கேரவல் வாஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஏர்க்ராஃப்ட். என்ன ஒன்றுமே ஆகாது, என்னன்னாலும் தப்பிச்சிக்கலாம் அந்த ஃப்ளைட்டில் போனால். பட் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளை பை வயர் வந்தோன்னு எவ்ரி திங் ஸ்டார்ட் சேஞ்சிங். த கண்ட்ரோல் வாஸ் டோட்டலி டேக்கன் பை த கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர்ஸ் கேன் காங்க் ஆஃப் எனி டைம். ஸோ அதனால என்ன ஆகும்னா ஒவ்வொரு விஷயங்களும் இம்ப்ரூவைஸ் பண்ணி the pilots they go for a training. Not only training, even for a ride test you have to do it. டஃபஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உயிருக்கும் கண்டிப்பா. ஸோ இதோட salary என்னவா இருக்கும்? Salary not less than 1.5 to 2.5 depending upon which cadre you belong to. If you're flying international sectors, your salaries are more. In local sectors, 2.5 minimum depending upon your seniority level. அந்த மாதிரி அது வந்து இவ்வளவுதான் வரும்னு சொல்ல முடியாது. But confirmed it is more than about 2.5. ஒரு passenger flightல எத்தனை pilots சார் வருவாங்க? See normal ஒரு 320 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பைலட். எதுக்காக 2 பைலட்? இப்போ நம்ம கார் ஓட்டுறோம், எதுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லி கொடுக்குறாரு கார் ஓட்டுறதுக்கு? ஃபார் யூ டு லேர்ன் த ஜாப். ஓகே, ஒன்ஸ் யூ லேர்ன் த ஜாப் ஆல்சோ இட் டசன்ட் மீன் யூ ஆர் பர்ஃபெக்ட். ஓகே, அப்பவும் நிறைய தப்புகள் நடக்கும். அதே தான் இதுலேயும். இப்போ நான் ஒருத்தனே வந்து எல்லாத்தையும் இப்போ வந்து நான் வந்து எதனை நான் பார்க்குறது, நான் த்ராட்டில் பார்ப்பேனா, அப்புறம் ரடர் பெடல்ஸை பார்ப்பேனா, மேப் பார்ப்பேனா. ஸோ 2 பைலட் இருக்குமானவொன்னே இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ நானும் நீங்களும் ஒரு பைலட் வச்சுக்கோங்க, நம்ம 2 பேரும் ட்ராவல் பண்ணுறோம், டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் V1 ரொட்டேட்னு டேக் ஆஃப் ஆனோன்னு பாசிட்டிவ் ரேட் கியர் அப்னு சொல்லணும், கியர் அப் சொல்லி முடிச்சோன்னு நீங்களும் செக்குன்னு சொல்லணும். தட் மீன்ஸ் யூ ஹவ் ரிசீவ்ட் மை கமாண்ட். ஸோ எல்லா விஷயத்துக்குமே இப்போ வந்து நான் இந்த ஹைட்டில் நான் போயிட்டு இந்த க்ரூஸில் நான் போகிறேன், ஓகே டர்ன் 300 degrees லெஃப்ட்னா நான் சொன்னால் எஸ் திருப்பிட்டு செக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் வந்து இஸ் கெட்டிங் ரெக்கார்டட். ஸோ 2 பைலட், ஒரு பைலட் ஒரு கோ பைலட் இவங்க இருந்தால் தான் ஒரு கிராஃப்டை ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் நிறைய கான்செப்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டை தான் பார்க்குறீங்க, தலைக்கு மேலாம் சுவிட்ச் இருக்கும், அதான் காக்பிட் அப்படின்றது. ஓவர் சுவிட்சஸ் அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சுவிட்சுக்கும் ஒரு இது இருக்கும். ஃபயருக்குன்னு தனியாக ஒரு சுவிட்ச் இருக்குது. டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம், யோக்குன்னு சொல்லுவோம். அந்த யோக்கு தான் வந்து டேக் ஆஃப் லேண்டிங். அது வந்து பிஃபோர் எல்லாமே அதுக்கு வந்து என்னென்னா டேக் ஆஃப் செக்லிஸ்ட் அப்படிம்பாங்க, லேண்டிங் செக்லிஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ டேக் ஆஃப் செக்லிஸ்ட் எதுக்குன்னா, டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் நம்ம பண்ணணும். லெஃப்ட் திரும்பும்போது அந்த மீட்டர் ஓடும், ஃபுல் பிளேட் லெஃப்ட் ஓடும். அதுக்கப்புறம் திருப்பி சென்டர், திருப்பி ரைட் திருப்பி ஃபுல் ரைட்டுக்கு போகும். அது மாதிரி புல்லிங் அப் அது மேலே போகும், புல்லிங் டவுன் கீழே வரும். இதெல்லாம் செக் பண்ணி ஓகே ஆனால் தான் ரன்வேக்கே போகும், இல்லைன்னா அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக இப்போ வந்து ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கும்போது கீழே ரோட்டில் எந்த அளவுக்கு டிராஃபிக்கை நம்ம சந்திக்கிறோமோ அதே அளவு நம்ம வந்து மேலே சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 100%. இப்போ நான் பறக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க மேலே ஒரு போச்சு, கிளியர் போச்சு. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தா, ஸ்பீட் பண்ணியிருந்தா என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து டிராஃபிக் இஸ், அதனால தான் வந்து இங்கே ஃப்ளைங் கிளப்பை க்ளோஸ் பண்ணது. ஸோ த ரீசன் வை தே க்ளோஸ் மெட்ராஸ் ஃப்ளைங் கிளப் வாஸ் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20-30 ஃப்ளைட் டேக் ஆஃப் லேண்ட் ஆகுது. இதில் வந்து நாங்கள் எங்கே அந்த குட்டி பிளேன் நம்ம எடுத்துகிட்டு போவோம். உங்களுக்கு வந்து யார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பா, எங்கேருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்? டவர்லேருந்து வரும். ப்ளஸ் கேப்டன் டு கேப்டன். சில ஃப்ளைட்டில் வந்து 4 கேப்டன்ஸ் இருப்போம். ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில். பின்னாடி வந்து நோட்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க. they will be taking out all every flight. Once they land, they take a printout of it and they have to hand it over to the personnel. So if there is any problem in the aircraft, வந்து உடனே ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அதாவது is it ready for the next trip அப்படின்னு they will plan on it. பைலட் மார்க் பண்ணிட்டு there is a problem னா they will not use the aircraft. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா மட்டும்தான் பைலட்னால அந்த ஒரு அது வந்து எல்லாமே ப்ளஸ் யூ ஹேவ் எவ்ரிதிங் இன் யுவர் சிஸ்டம். எல்லாமே உங்களுக்கு மானிட்டரில் வந்துடும். நமக்கு நம்ம ஒரு ஜிபிஎஸ் மாதிரி தான் அங்கேயும். அப்போல்லாம் வந்து 60sலாம் வந்து டக்லஸ்னு ஒரு ஏர்க்ராஃப்ட் இருந்தது. ஓகே, டக்லஸ் டக்கோட்டான்ற 2 ஏர்க்ராஃப்ட் வந்து அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் எப்படின்னா வந்து அந்த காக்பிட்டுக்கு அடியில் ஒரு ஓட்டை இருக்கும். நாட் ஓட்டை ஹோல் இல்லை, ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகே, அப்போல்லாம் எப்படி தெரியுமா, மேப் கிடையாது. அப்போல்லாம் காம்பஸ். பட் காம்பஸ் வச்சு அக்யூரேட்டாக நம்ம போக முடியாது. ஸோ என்ன பண்ணோம்னா அப்போல்லாம் வந்து ஒரு பிளாக் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இந்த டிஸ்டன்ஸில் இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த பிளாக்கை ஃபாலோ பண்ணிட்டே போகணும். அந்த கான்செப்டெல்லாம் இருந்தது அப்போல்லாம். அதுக்கப்புறம் தான் காம்பஸ் வந்தது, ஜிபிஎஸ் வந்தது, ரேடியோ வந்தது. ஃப்ளைட்டு கூட ரேடியோ நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த டெஸ்டினேஷனுக்கு இந்த டெஸ்டினேஷன் யூஸ் திஸ் ரேடியோவாங்க. ஸோ அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் தான் இந்த கம்யூனிகேஷன் வில் பி ஹேப்பனிங் ஃப்ரம் த கண்ட்ரோல் டவர் டு த காக்பிட் பைலட். அதுவும் ப்ரோக்ராம் பண்ணும். அதுவும் உங்ககிட்ட காட்டல, அது நான் காமிச்சிடுறேன். ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.